4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, எந்த ஒரு பிளாட்ஃபார்மிலையும் நாம் சிறப்பாக பயணம் செய்ய அதை குறித்துதான ஒரு குறைந்தபட்ச புரிதல் நமக்கு தேவை. எங்கே புரிதல் இல்லையோ அங்கே பயணம் நீண்ட தூரம் செல்லாது. புரிதல் தான் நம்முடைய பயணத்தினுடைய அடித்தளம். கிறிஸ்துவோடு பயணிக்கிறவனுக்கு கிறிஸ்து யார், அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் யார், அவருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். உலகம் என்பது என்ன, உலகம் எதை சொல்லி நம்மை பாரப்படுத்துகிறது, அதற்கு நாம் அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய கிறிஸ்து நமக்கு என்ன விடுதலையை தருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. ஆண்டவர் சொல்லுகிற 2 வார்த்தைகளை கவனிங்கள். ஒன்று, நீ அடிமை அல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறாய். உனக்குள்ளே இருக்கிற ஊற்றப்பட்டிருக்கிற அந்த 6ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, அந்த ஆவியை ஊற்றியிருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளே தேவன் ஊற்றியிருக்கிற அந்த ஆவி என்ன? அவருடைய ஆவியை, அவருடைய ஜீன், அவருடைய அந்த பிளட்டு, அவருடைய அந்த அந்த சிந்தையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றிருக்கிற அந்த அபிஷேகம், இவன் என்னுடைய பிள்ளை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஒரு சத்தம் பரலோகத்திலே கேட்டது, இவர் என்னுடைய நேச குமாரர், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அது அடையாளம். அதே போல் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் உலகத்தின்படி வெள்ளை ஆடையோ சிலுவையோ இல்லாவிட்டால் வேறு ஏதோ அடையாளமாக இருப்பதுக்கு பதிலாக அவருடைய ஆவியை நமக்குள்ளே அவர் ஊற்றியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நமக்குள்ளே இருப்பது கர்த்தருடைய ஆவி. அது எந்த ஆவி என்னத்தை சொல்லுகிறது அப்படி என்றால், நீ அடிமை அல்ல, மாறாக நீ என்னுடைய புத்திரன், என்னுடைய மகன். நீ எல்லாம் சேர்ந்து 7ஆம் வசனம் இன்னொரு டைம் படிக்கலாம். 7 போடுங்க, டக்குன்னு போடுங்க பார்ப்போம். 7ஆம் வசனம் சேர்ந்து படி. ஆகையால் இங்கே ஒரே வார்த்தை எனக்கு, அடிமையாயிராமல். திரும்ப சொல்லுங்க. எதற்காக பைபிள் சொல்லுதுன்னா, உன்னுடைய ஸ்பிரிட்டில், உன் சிந்தையில் என்ன இருக்கணும்னா, நான் அடிமை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடிமை ஸ்பிரிட் என்பது, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லெவலில் நம்ம உயர்ந்திருந்தாலும், நம்முடைய சிந்தையில், நம்முடைய ஆவியில் நான் ஒரு அடிமை என்கின்ற அந்த எண்ணம் வந்துவிட்டாலே நம்மால் நிமிரவே முடியாது. அதனால் பைபிள் ஸ்ட்ராங்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ அடிமை அல்ல. எல்லாம் திரும்ப சொல்லுங்க, நெஞ்சு மேலே கையை வச்சு, நான் அடிமை அல்ல, எதற்கும் நான் அடிமை அல்ல, யாருக்கும் நான் அடிமையா அல்ல. இப்போது அடிமைத்தனம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு என்பதை பைபிள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. நீ அடிமையாக இல்லை, அப்படின்னா நீ யார்? நீ என்னுடைய மகன், புத்திரன். நீ புத்திரனாய் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் மூலமாய் நீ சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். அடிமை எப்பொழுதுமே எப்படி இருப்பான்? அடிமையை நம்ம கொஞ்சம் தியானித்தோம் அப்படின்னா, ஒரு அடிமையினுடைய பேச்சை பாருங்கள், ஒரு பிள்ளையருடைய பேச்சை பாருங்கள். அடிமை என்ன செய்வான்? எஜமானை நோக்கி பார்ப்பான். அடிமையுடைய மனம் என்ன? அவன் மனதுருக்கத்தையே தேடுவான். இவங்க கண்களில் தயவு கிடைக்காதா? நீதிமொழிகளை ஞான் எழுதுவார், ராஜாவுடைய முகத்தினுடைய அந்த தரிசனத்தை தரிசிக்க அநேகர் இருப்பார்கள். ஆனால் ஜீசஸ் சொல்லுகிறார், உனக்கு அந்த ஸ்பிரிட்டே இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடிமைத்தனங்கிற ஸ்பிரிட்டே இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுவது, ஒரு அடிமை எப்படி இருப்பான்? தன் தலைவனிடத்தில், தன்னுடைய எஜமானிடத்தில் மனதுருக்கத்தை எதிர்பார்ப்பான். ஒரு அடிமை எப்படி இருப்பான்? எனக்கு கருணை கிடைக்காதா, எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா, ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்காதா, ஏதாச்சும் உங்கள் கண்களில் ஒரு சின்ன தயவு கிடைச்சிடாதா, அப்படி என்று நிற்பது அடிமையினுடைய ஸ்பிரிட். எப்படியாகிலும் ஒரு பயனை நாம் அடைந்து விட வேண்டும், எப்படியாகிலும் ஒரு பயனை
நாம் அடைந்து விட வேண்டும். இப்படி இதெல்லாம் அடிமைக்கு தான் ஒரு கருணை, ஒரு பயன், இல்லாவிட்டால் ஒரு மனதுருக்கத்தை, எப்படியாகிலும் ஒரு உதவியை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஏங்குவான், காத்திருப்பான். அடிமையினுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும், அடிமையினுடைய அவனுடைய ஆடைகளை பார்த்தாலே தெரியும், அடிமையினுடைய பேச்சை பார்த்தாலே தெரியும், இவன் அடிமையின் ஆவியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. எளியவர்கள், ஏழைகள் அல்லது ஒரு பரிதாப நிலையில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்தால், ஏழை ஒரு காரியத்தை அடைவதற்கு, எளியவன் ஒரு காரியத்தை பெறுவதற்கு, பரிதாப நிலையில் இருக்கிற ஜனங்கள் எதையாகிலும் ஒரு காரியத்தை, உதவியை தேடுவதற்கு அவர்கள் அடிமையின் ரூபம் எடுப்பார்கள். இவர்கிட்ட இப்படி தாங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருப்பார்கள். ஆனால் புத்திரன் அப்படி அல்ல. பைபிளில் கரெக்டாக சொல்லுது, புத்திரன் என்றால் நீ சுதந்திரவாளி, உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? என்னை பார்க்க வரும் பொழுது, என்னை தேட வரும் பொழுது நீ ஒரு அடிமையை போல என்னை பார்க்காத. அப்பா அப்பா கிருபப்பா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு அந்த 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 ஸ்பிரிட்டை கர்த்தர் அருவருக்கிறார். அவர் பிள்ளை, அந்த அபிஷேகத்தை பாருங்க, உங்க மேல அவர் ஊற்றிருக்கிற அந்த ஆவியை பாருங்க. 6ஆம் வசனத்துல அந்த ஆவியை ஊற்றிருக்கிறார். என்ன அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கு? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, உள்ளத்தின் நிறைவைதான் வாய் பேசும். உள்ள ஒரு அடிமையின் ஸ்பிரிட் இருந்தால் நம்மளுடைய அப்ரோச் எல்லாம் அடிமை போலே தெரியும். உள்ள ஒரு அடிமையின் ஸ்பிரிட் இருந்தால் நம்ம பேச்சு எப்படி இருக்கும்னா விடுதலையாக இருக்காது, அடிமையின் ஸ்பிரிட்டாகவே இருக்கும். ஏன் அது வருதுன்னா செயற்கையாக வரல, உள்ள அதுதான் இருக்குது. உள்ள என்ன இருக்கிறதோ அதுதான். நீங்கள் ஹோட்டலுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா, கும்பகோணம் சாரோட கும்பகோணம் போகிறோன்னு வச்சுக்கலாம், அங்கே உங்கள் புது வீட்டுக்கு நான் போன உடனே, பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும், டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்பதே ஒரு அடிமைத்தனம். ஏன்னா என்னத்தை அவர் ஏதாவது இது எது கொடுத்தாலும் குடிக்க வேண்டியதுதான் அப்படி என்பது. எனக்கு காஃபி தான் வேணும், எனக்கு டீ தான் வேணும் என்பது தான் ஃப்ரீடம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ ஒரு இடத்துல போய் உனக்கு பிரியமான உணவையோ உடையையோ அல்லது ஒரு சாதாரண ஒரு டீ காஃபியை கூட நீ ஃப்ரீடமாக அவங்கக்கிட்ட கேட்க முடியல அப்படி என்று சொன்னாலே நீங்கள் பார்த்து செஞ்சால் சரிதாங்க அப்படின்ட்டுருவாங்க. அது ஒரு மேன்மை, அது ஒரு மேலாண்மையினுடைய வெளிப்பாடு. ஆனால் இன்னொரு பக்கம் அடிமையின் வெளிப்பாடும் அதுதான். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் செய்யணும், இப்படி தான் இதை பண்ணணும் அப்படி என்று சொல்லுவது அது ஒரு பிள்ளை என்கின்ற ஒரு அடையாளம். அப்போ கடவுள் நம்ம எப்படி வச்சிருக்கிறார்? ஒரு மனுஷன் வெறும் ப்ரேயர் பண்ணுகிறான், பக்தியாக இருக்கிறான் என்பதனாலே கடவுள் அவனுடைய தலையெழுத்தை மாற்றுவதில்லை. அவன் சிந்தை முதல்ல மாற வேண்டும். சிந்தையில் கடவுள் நமக்கு வைத்திருப்பது அந்த ராஜரிக அபிஷேகம். சிந்தையில் கடவுள் நமக்கு வைத்திருப்பது ஒரு பிள்ளை, தகப்பன் பிள்ளை என்கின்ற ஒரு உறவின் அடிப்படை. புத்திரன் அப்படி அல்ல. புத்திரன் பிள்ளை தகப்பனிடத்துல அன்பை தேடுவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் அப்பா கிட்ட போய் அடிமைத்தனமாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவுக்கிட்ட அன்பு தான் இருக்கிறது, அன்புக்குள்ளே அத்தனை ஐஸ்வர்யமும் இருக்கிறது. அந்த வார்த்தையை படிங்க. நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினாலே அவர் எப்படி கூப்பிடணுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ப்ரேயர் அந்த கெஞ்சி கூத்தாடி மன்றாடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாவிகள் அப்படி செய்வார்கள். நம்மையே பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு, ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபை பாராட்டுங்கன்னு ஜெபிப்போம். ஆனால் பிள்ளையின் ஆவி வந்து விட்டால் அது சில நாட்களுக்கு பிறகு அந்த ஜெபம் மாறும். நான் ஒரு பிள்ளை என்கின்ற சிந்தை நமக்கு வந்து விட்டால் நம்ம ஜெப தொனி மாற ஆரம்பிக்கும். ஜெபத்தினுடைய அந்த வீரியம் மாறும். அந்த நான் பிள்ளை என்கின்ற அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்கி விட்டாலே தானாகவே நம்முடைய நடை மாற ஆரம்பிக்கும். புத்திரன் ஏதாகிலும் ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்க மாட்டான், தகப்பனுடைய அன்பை பெறுவான். உதவி பெறுவது என்பது வேறு, அன்பு பெறுவது என்பது வேறு. உதவியை அடிமைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பான், ஆனால் பிள்ளை கடவுளுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படி என்றால், நீ அடிமையை போல என்னிடத்தில் உறவாடாதே, அடிமையை போல என்னிடத்தில் வராதே. ஆலயத்துக்கு வரும் பொழுது என் தகப்பனை பார்க்க போகிறேன்,
என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன், என் தகப்பனை நான் ஆராதிக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். அதற்கு ஒரு இசைக்கருவி தேவையில்லை. என் தகப்பனை நானே மனம் திறந்து பாடுவேன். ஏன் என்றால் எனக்குள்ளே அவர் ஒரு அன்பின் ஆவியை ஊற்றியிருக்கிறார். எப்படி பாடினாலும் உதவியை தேடுகிறவன் அந்த உதவி முடிந்தவுடனே அவன் போய்விடுவான். தேவை முடிந்தவுடனே அவ்வளவுதான், திரும்ப அவன் வருவதற்கு வாய்ப்பில்லை. தேவைக்காக நம்ம வீட்டுக்கு சில விருந்தாளிங்க வராங்க பார்த்தீங்களா? தேவைக்காக என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஒரு முக்கியமான ஒரு வேலை ஆகணும், ஒரு காரியம் ஆகணும், அதானே பார்த்தேன். நம்ம ஆட்கள் திரும்பி சொல்ல, அதானே பார்த்தேன், நீ வரமாட்டிய, ஏதாச்சும் உனக்கு தேவை இருந்தால் தானே வருவேங்கிற மக்கள் நம்ம ஊரில் உண்டு. அடிமை உதவிக்காக வருவான், உதவி முடிந்த உடனே அவன் வேலை முடிந்தவனே போய் விடுவான், திரும்பி வரமாட்டான். காரணம் என்ன? அவன் வருவதே ஒரு தேவைக்காக தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த உறவு வருவதற்கே ஒரு தேவைக்காக தான். தேவை முடிந்தால் மீண்டும் வரமாட்டான். சபைக்கு சிலர் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நம்மளாம் அப்படி தான் வந்திருப்போம், ஒரு தேவைக்கு தான் வந்திருப்போம். ஒரு கைவலி, கால்வலி, பிரச்சனை, மன உளைச்சல், கஷ்டம், சங்கடம், வியாதி, ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருப்போம். ஆனால் வர வர தேவை பூர்த்தி ஆகின பிறகு நம்முடைய பிதாவின் அன்பை நாம் உணர ஆரம்பித்துருவோம். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கிறோம். ராத்திரி 50 பேர் இங்கே படுத்திருக்கிறாங்க. முத நாளே வந்து ஆராதிக்கிறாங்க. இவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. நான் விழித்து வந்து பார்க்கும் பொழுது ஏரியாவே கிளியராக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் முதல் முறையாக ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு தேவையோடு தான் வந்தார்கள். ஆனால் வந்த பிறகு பிதாவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? உதவியை தேடுகிறவனுக்கும் அன்பை தேடுகிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆனால் அன்பை பெற்றவன் எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக அவன் மாறினால் நிலைக்கு வந்தாலும், அவன் எவ்வளவு உச்சத்துக்கு வந்தாலும் உயர்ந்தாலும் அவன் மீண்டும் வருவான். காரணம், அவன் உதவிக்காக வருவதல்ல, அவன் என் கடவுளுடைய அன்பு போதும் என்று மீண்டும் திரும்பி வருவான். இப்போ உதவிக்காக வருகிறவன் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. வந்த வேலை முடிஞ்சுதா போய்கிட்டே இருக்கணும். அப்போ சில சொல்லுவாங்க, சபைக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கணும். இவங்கெல்லாம் ஏன் சபைக்கு வராங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்தோமா கர்த்தரை ஆராய்ச்சோமா போய்கிட்டே இருக்கணும், அப்படி அல்ல. ஆனால் அன்புக்குரியவர்கள் நேரத்தோடு வருவார்கள். அன்புக்குரியவர்கள் நேரம் முடிந்து இந்த வேலைகள்லாம் பார்த்து விட்டு போவார்கள். அன்புக்குரியவர்களுக்கும் உதவியை தேடுகிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அன்புக்குரியவர்கள் படிப்படியாக உயர்ந்து எவ்வளவு உயரம் உயர்ந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பிதாவினிடத்தில், கர்த்தரிடத்தில், ஆலயத்திடத்தில், அந்த பிரசன்னம், அந்த தேவ சமூகத்துக்கு பக்கம் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளும் தேவ சமூகத்தை இழக்கவே மாட்டார்கள். இவர்கள்தான் அன்புக்குரியவர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் பார்ப்பார். 10 குஷ்டரோகி ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருத்தந்தான் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தான். சுகம் பெற்ற பிறகும் தேவை முடிந்தது ஓடி விடுவோம் என்று சொல்லி 9 பேர் ஓடிவிட்டார்கள். அதை ஜீசஸ் கரெக்டாக கேட்டார். சுகம் பெற்றவன் 10 பேராச்சே, ஒருத்தந்தானே திரும்பி வந்திருக்கிறான், மீதி 9 பேர் எங்கே? அப்போ இயேசு கேட்ட நோக்கம் என்ன? அந்த போன 9 பேருக்கும் வந்தவனுக்குரிய வித்தியாசத்தை இயேசு அங்கே விளக்குகிறார். இவன் சுகம் பெற்ற பிறகும் எனக்கு இந்த கடவுள் தேவை, என்னுடைய அன்பை அவன் உணர்ந்திருக்கிறான். மற்றவன் என் சுகத்தை மட்டும் உணர்ந்திருக்கிறான். சுகத்தை உணர்ந்தவன் அதோடு போய்விடுவான். அன்பை உணர்ந்தவன் மரணம் வரை நம்மோடு பயணிக்க ஆரம்பிப்பான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஆண்டவரை தேவைக்காக ஆராதிப்பதா, சந்தர்ப்பத்துக்காக ஆராதிப்பதா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு. என்ன ஆபத்து காலத்தில் மட்டும் கூப்பிடுறதா? எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று 32ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறானே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். உயர்வு வரட்டும், தாழ்வு வரட்டும், வியாதி வரட்டும், ஒன்றுமே இல்லாத நிலை வரட்டும், மரணமே என்னை அடிக்கடி நெருக்கட்டும், எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன். இதுதான் அன்புக்குரியவர்களுடைய அடையாளம். இதுதான் அன்புக்குரியவர்கள் அடையாளம். ஜீசஸ் ஒரு மனுஷனுடைய அந்த முகத்தை பார்க்கிறார். அதாவது அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ண போகிறார் தாவீதை.
அந்த அவங்க அப்பா பேர் என்ன, ஏசா வீட்டுக்கு போகிறாரு. ஈசா வீட்டுக்கு போகிறாரு. ஈசா வீட்டுக்கு போகிறாரு. ஈசா வீட்டில் போய் அபிஷேகம் பண்ண போகிறாரு. நல்லா 8 அடி ஹைட்டில் ஒருத்தன் வரான் அங்கேருந்து. அவனை பார்த்த உடனே இவன் தான் பெரிய ஆள் போல் இருக்கு, அதனால தான் கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ண கொண்டு வந்துட்டாரோ அப்படி நினச்சிக்கிட்டு அவனை கிட்ட வந்து அபிஷேகம் பண்ண பிளான் பண்ணுறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிடலான்னு. கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, இவன் அல்ல அப்படின்னு. அப்போ இவன் இல்லையா, இவன் தானே பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு ஆளை கூப்பிட்றாரு. அவனை பார்த்தா ஒரு 7 அடி உயரத்தில் இருக்கிறான், இராணுவத்தில் இருக்கிறான். இவனா அப்படின்னு கேட்டால் இவனும் அல்ல. இன்னொருத்தனை கூப்பிட்டா அவன் ஒரு 6.25 அடியில் இருக்கிறான். யாரை பார்த்தாலும் ராஜ தோற்றமாகவே இருக்கிறான். பார்ப்பதற்கு ராஜரிகமாக, பார்ப்பதற்கு ராஜ தோற்றமாக இருக்கிறாங்க. அத்தனை பேரும் 7 குமாரர்களையும் ஒருத்தர் இவனா இருப்பானான்னு தீர்க்கதரிசியே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஆனால் இவன் 7 பேரும் இல்லைங்கிறார் கர்த்தர். அப்போ யார் அங்கே வா, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்குறான் சாமுவேல். நீ ஒரு பிள்ளை நினச்சா 7 பிள்ளைய கையில் வச்சிருக்கிற. இந்த 7 பிள்ளையில ஒருத்தன் கூட இல்லைன்னா வேற பிள்ளை உனக்கு இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம், இன்னொருவன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்குறாரு. அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். உடனே அவனை அழைச்சிட்டு வா அப்படின்ன உடனே தாவீதை கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். அப்போது கர்த்தர் செலக்ட் பண்ணுற ஆள் பெரிய டேலண்ட் பர்சன் கிடையாது, ஹைட் வெயிட்டான ஆள் கிடையாது. அவன் வனாந்தரத்தில் கூட என்னை நேசிக்கிறவன். அவன் தாயை இழந்த போதும் என்னை நேசிக்கிறவன், தகப்பனை இழந்த போதும் என்னை நேசிக்கிறவன். அவனே எனக்கு தேவை. அதனால தான் அவனை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னும் ஹைலைட் பண்ணணும், இன்னும் நம்மளை கர்த்தரை அடையாளப்படுத்தணும். அப்படின்னா நம்முடைய தெய்வத்தை தேவைக்காக ஆராதிப்பதை நிறுத்துங்கள். நம்ம தெய்வம் தேவை எல்லாம் செய்வார் நமக்கு. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசம் என்பது பேச்சால் அல்ல. உலகத்தில் மக்கள் அழகாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் நிறையா பார்த்துருக்கேன். வாயாலே வடை சுடுவாங்க. நம்ம சபைக்குள்ளேயும் பார்த்துருக்கிறேன், சபைக்கு வெளியும் பார்த்துருக்கிறேன். பேசும்பொழுது பார்த்தாக இனிமையாக இருக்கும், தேனாக இருக்கும். நம்மளை உயிராய் நேசிக்கிறார்களோ என்பது போல தெரியும். ஆனால் இயல்பு அதல்ல. ஆனால் நம்மை ஏமாற்றி விடலாம், உங்களை ஏமாற்றி விடலாம், என்னை ஏமாற்றி விடலாம். கடவுள் சொன்னார், தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது, மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவர் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் அவர். அப்போ உங்கள் ஆண்டவரை நீங்கள் எப்படி நீங்கள் சேவிக்க வேண்டும் என்றால், பேச்சால் நாவால் அல்ல, உங்கள் மனதை கர்த்தர் பார்க்கும் பொழுது, இந்த ஜீவன், இந்த ஆத்துமா என்னை அல்லவா சார்ந்து இருக்கிறது, என்னை அல்லவா நம்பி இருக்கிறது, என்னை அல்லவா நேசிக்கிறது, இந்த ஆத்துமா என்னோடு இருக்கிறது, அது விரும்புவதெல்லாம் என்னுடைய பிரசன்னம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் அதை அங்கீகரிச்சிட்டாருன்னா, கர்த்தர் அதை மட்டும் அங்கீகரிச்சிட்டாருன்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரியவங்களை, உங்களில் ஒருத்தரை நான் அதிகமாக நான் நேசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ன தேவை இருக்குது என்பதை நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியும். அதான் ஆண்டவர் மேலே ஊற்றிருக்கிற ஆவிக்கு என்ன பேரா? புத்திரனாக இருக்கும்படி அவருடைய ஆவியை ஊற்றியிருக்கிறார். உங்களை நேசிப்பது உண்மை என்றால் உங்கள் தேவை என்ன என்பது எனக்கு தெரியும், உங்கள் சிரமம் என்னவென்று எனக்கு தெரியும். இல்லையே, நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறீர்களே, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க அப்படின்னு தானாகவே கேட்க ஆரம்பிப்பேன். என்னிடத்தில் உங்கள் மேல் உண்மையான ஒரு அன்பு இருந்தால் கேட்பேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை சொல்லுங்கள், இல்லை இப்படி ஒரு சின்ன சிக்கலில் இருக்கிறேன், அவ்வளோதானே, இதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய நீட்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டியில்லை. வீட்டில் இருக்கீங்களான்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு, உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு வேலையாக வரேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அப்படியா கொஞ்சம் எனக்கு பணம் தேவை, ஆனால் நேற்றுக்கு கேட்டிருக்கக்கூடாது அப்படி நீ மறுதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா, நேசம் அன்பு என்று ஒன்று இருந்தால் நீ கேட்டு பெற வேண்டாம். உங்களுடைய முக சாயலை பார்த்த உடனே அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து அது சரியாக உங்களுக்கு கொடுப்பார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நாளுக்கு நாள் வளர வளர
தேவையின் அடிப்படையில் கர்த்தரை துதிக்கக்கூடாது. எத்தனை பேர் காலையில் கர்த்தரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை பாடுறீங்க? எவ்வளோ பேர் வசனத்தை தியானிக்கிறீங்க? வசனத்தை தியானிப்பு நம்ம ஏன் பைபிளை படிச்சுக்கிட்டு பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணணும், பைபிள் தேவை, எனக்கு பைபிள் தேவையில்லை நினைக்கக்கூடாது. எப்பொழுதும் உங்கள் பிதாவை உள்ளான அன்போடு நேசித்து அவரோடு பழக ஆரம்பியுங்கள். உங்களை கர்த்தர் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளெல்லாம் நாம் கவனிக்க. நம்முடைய ஆண்டவர் வெறும் இரக்கத்திற்காக இந்த பூமியில் அவருடைய ஜீவனை கொடுக்கல, இரக்கத்திற்காக விடுதலைக்காக கொடுக்கல, அன்புக்காக ஜீவனை கொடுத்தார் என்று ரோமர் 5:8 பவுல் நமக்கு சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லுங்களேன். அந்த வசனத்தை படிக்கலாம். ரோமர் 5:8 படிக்கலாம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, எல்லாம் படிங்க. பாவிகளாக இருக்கையில், பாவிகள் என்றால் அந்நியர்கள், அடிமைகள், தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்போ இயேசுவின் மரணம் இரக்கத்தை வெளிப்படுத்துதா? இயேசுவின் மரணம் அன்பை வெளிப்படுத்ததா? ரோமர் 5:8 இயேசுனுடைய மரணம் அன்பை வெளிப்படுத்துகிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசுவின் மரணம் அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசு மரித்தது இரக்கத்திற்காக. ஐயோ பாவம், இந்த மக்கள்லாம் நரகம் போயிடுவாங்களே, பாவம் இந்த மக்கள்லாம் எப்படி போயிடுவாங்களேன்னு அப்படி பாவப்பட்டுலாம் கர்த்தர் செய்யலை. அன்பு வைத்து சிலுவையில் உயிரை கொடுத்தார். பக்கத்தில் கை வச்சு பிடிச்சு சொல்லுங்க. ஜீசஸனுடைய சிலுவை மரணம் என்பது அன்பினால் தியாகம் பண்ணப்பட்டது. அது அன்பின் தியாகம். அது இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு. இறக்கப்பட்டு நான் பாசஸ் மீட்டிங்கில் தொடர்ந்து ஒரு செய்தியை பேசிக்கிட்டே இருப்பேன். இறக்கப்பட்டு உனக்கு ஒருத்த காணிக்க கொடுத்தா அது சரியான காணிக்கை அல்ல. இறக்கப்பட்டு பாவம் பாஸ்டர் அவர் என்ன பண்ணுவார், கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி நான் எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்லையும் பேசுவேன். உங்களை பார்த்து பாவம் இவர் அப்படின்னு ஒரு காணிக்கை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் பாவம்தான். என்கிட்ட உங்கள் ஜனங்க உன்னை பாவமாக பார்த்துட்டாலே நீ பாவி. ஆனால் எங்கள் பாஸ்டர் இவர் அன்புள்ளவர், எங்கள் பாஸ்டர் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எங்கள் பாஸ்டர் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைக்கும் அவர் அதற்கு தகுதியானவர் என்று அவங்க உங்களுக்கு அந்த உதவியை செய்யும் பொழுது தான் உங்கள் அபிஷேகம் உயரும். அதில் தான் தெய்வீகம் வெளிப்படும். உங்களையும் பார்த்து பாவம் அப்படின்னு யாரும் உதவி செய்யக்கூடாது. உங்கள் மேலே இருக்கிற அன்பை வைத்து உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் நீங்கள் ஜெபிக்க கூட உங்களை பார்த்து பாவமாக இருக்குன்னு உதவி செய்யக்கூடாது. ஆண்டவர் பாவமாக இருக்குதே, இந்த கானானிய பெண் ஒன்று பின்தொடர்ந்து வராளே பாவமாக இருக்கே அப்படின்னோடனே அந்த மாதிரி இல்லை. எதுக்கு பல ஸ்டோரி பைபிளில் இருக்குது அப்படின்னா, ஒரு 100க்கும் அதிபதி ஒருத்தன் கூப்பிட்றான், ஆண்டவரே வாங்கன்னு, நான் வரேன் உன் வீட்டுக்குங்கிறார் ஆண்டவர். ஒருவனை பார்த்த உடனே பாவப்பட்டு உதவி செய்ததும் பைபிளில் இருக்குது, அன்பு வைத்து உதவி செய்ததும் பைபிளில் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமேனு சொல்லுங்களேன். ஒரு செல்வந்தனுடைய இரக்கத்திற்காக ஒரு கெஞ்சும் வேலையாட்களை போல இருக்கக்கூடாது. தகப்பன் அன்பை அனுபவித்து அவருடைய ஐக்கியத்தில், அன்பின் ஐக்கியத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக இப்படி தான் செய்வார்கள். ஆனால் நம்முடைய ஜீசஸ் கெஞ்சுங்கள், மன்றாடுங்கள், முட்டிக்காரணம் போடுங்கள், தோப்புக்காரணம் போடுங்கள், இப்படி பண்ணுங்கள் சொல்லலை. கேளுங்கள் தரப்படும். ஒரு கையை நல்லா தட்டலாம். நம்முடைய ஜீசஸனுடைய ஜென்டில்னஸை பாருங்க. நம்முடைய ஜீசஸ் ஒரு ஜென்டில்மேன். அவர் நம்முடைய ஜீசஸ் ஒரு ஜென்டில்மேன். அவர் நாம் பைபிள் படிக்கிறதுல கேளுங்கள் தரப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். படிங்க. மத்திய 7:7 படிச்சிங்கன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இதுனா மன்றாடுங்கள், போராடுங்கள் கேட்கல ஆண்டவர். நீ மன்றாடுனா தப்பு இல்லை, அது உன்னுடைய அரிப்பு அப்படி, உன் வெக்க அப்படி, உனக்கு இருக்கிற தேவை அப்படி, உன் பிரச்சனை கதறி கதறி அழுகுற அப்படின்னா அது உனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி. அது உன் பாடு, உன் எனர்ஜியை பொறுத்தது, உன் சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் இயேசு ஒரே அடையாளம்தான். கேளுங்கள் தரப்படும். எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து படிங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்களேன். காபா பாபா சாந்தான ரபலா
அப்போ ஜீசஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெருசாக அவரை ஒரு மந்திரவாதி மாதிரி, பெரிய ஒரு முனிவர் மாதிரி, அவர் பெரிய அரக்கன் மாதிரி, அவர் எஜமான், நம்ம அடிமைகள் அப்படி பார்க்க வேண்டாம். அவர் நமக்கு அப்பா, அவர் நமக்கு பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதான பைபிள் சொல்லுகிறது. இயேசுக்கு வெள்ளைக்காரர்களை பாருங்க, வெளிநாட்டு மக்களை பாருங்க, யாரும் கெஞ்சிறதுலாம் இல்லை, கூத்தாடுறதுலாம் இல்லை. அவர்கிட்ட கேட்க வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்கணுமா? கொஞ்சம் கேட்டாலே அவர் எப்படி தான் கொடுப்பாராம்? சம்பூர்ணமாக கொடுப்பார், பரிபூர்ணமாய் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 இருக்கு. ஒன்று தேவையோடு வாழுகிற ஜனங்கள் இங்கே உண்டு. தேவையோடு எப்படின்னா, அன்னன்னைக்கு வர்றதுங்க, அன்னன்னைக்கு சாப்பிட்றோம், கரெக்டாக போகுது, அப்படி போகுது. ஒரு சின்ன சின்ன காரியம் அப்படி இப்படின்னா கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய நிலை இருக்குது. எப்படியும் சொல்ல, வீட்டில் தொடர்ந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சம்பாதிச்சாலும் ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்யாணம் காசு நலுங்க அப்படி இப்படி ஆஸ்பத்திரி செலவு வரக்குள்ள அப்பப்போ பிரட்டி உருட்டி காரியத்தை பார்ப்பாங்க. இது ஒரு விதமான வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை, கடனும் வாங்குறதில்ல, கடனும் கொடுக்கறதில்ல, கரெக்டாக சரியாக இருக்குது. இது என்ன? பூரணம். இது பூரணமான வாழ்க்கை. எனக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்குறாரு, வேலையை கொடுக்குறாரு, என் பிரச்சனை இதோட கரெக்டாக இருக்குது. ஒரு 5000 10,000 என்கிட்ட மிச்சம் இருக்கும், ஒரு 50,000 1 லட்சம் மிச்சம் இருக்கும். திடீர்னு தேவை வரும், அதை பிரட்டி உருட்டிக்குவேன். பெருசாகவும் இல்லை, இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, கரெக்டாக என் லைஃப் போய்கிட்டு இருக்குது. இது பூரணம். ஆனால் பரிபூர்ணம் என்பது என்ன அப்படி என்றால், நான் சாப்பிட்டு திருப்தியாகி இன்னும் 4 பேருக்கு எடுத்து கொடுக்கிறேன். இதுதான் பரிபூரணம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ பைபிளில் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க வேண்டும், நான் யாவருக்கும் சம்பூர்ணமாக எடுத்து கொடுப்பேன். இயேசு கெஞ்சுகிற ஜெபத்தை நமக்கு சொல்லவில்லை. பிச்சைக்காரர்களை போல கொஞ்சம் எப்படியாச்சும் பெற்றுக்கணும் என்பல்ல, பிள்ளைகளை போல உரிமையோடு கேட்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பக்தர்களை போல கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை போல அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட வேண்டுமா? அப்பாவின் அன்பை அறிந்து கொண்டு உரிமையோடு அவரிடத்தில் நீங்கள் கொஞ்சுங்கள். நாம் தேவைகளுக்காக தேடும் பக்தர்கள் அல்ல, நாம் எப்பொழுதும் ஆண்டவரே என்று கூப்பிடக்கூடிய அவருடைய புத்திரர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்தர்களை நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பக்தி சபைக்கு வருவாங்க. பக்தர்கள் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க கூட சபைக்கு வருவாங்க. சபைக்கு வந்துட்டு ஆராதிப்பாங்க, அவங்க ரோலில் முடிஞ்சால் போயிடுவாங்க. சில நேரங்களில் சபையாக போவாங்க, அங்கே மீட்டிங் நடக்குதுங்க. ஏன்னா அவங்க பக்தர்கள், அவங்கெல்லாம் தப்பானவங்கள். அவங்க நீங்கள் எப்படி மக்களை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போகலாமா? போகலாம். அப்புறம் எங்கள் ஊர் இந்த கூட்டம் போகலாமா? போகலாம். அங்கே ஒரு 20 ஜெபம் நடக்குது, போகலாமா? போகலாம். அவங்க எப்பொழுதுமே தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஸ்தலம் தேவை அவர்களுக்கு. அந்த ஸ்தலத்தில் போய்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. இவர்கள் பக்தர்கள். ஆனால் அன்பர்கள் அப்படி அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள் தான் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு எனக்குள்ளே இருக்கிறார். என் ஜீசஸை நான் நேசிக்கிறேன், அவரை நான் புரிந்து கொள்ள ஒரு வேதத்தை நான் தியானிக்கிறேன். என் ஜீசஸை நான் நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாலமே நான் அவரை தேடுகிறேன். என் ஜீசஸை நான் நேசிக்கிறேன். இந்த ஏழைக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதை நீ எனக்கே கொடுத்தாய் என்று என் இயேசு சொல்லியிருக்கிறார். நான் ஏழைக்கு செய்கிறேன். என் ஊழியக்காரர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நானும் இருப்பேன் என்று என் ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். நானும் அந்த ஊழிய வட்டத்தில் இருப்பேன். இவர்கள்தான் அன்புக்குரியவர்கள். ஆனால் பக்தர்கள் இதெல்லாம் விட்டுருவாங்க. அவங்க அவர்களுக்கு அப்பப்போ ஒரு இடம் தேவை. அந்த ஸ்பிரிட்டை அவங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பக்தியிலே இருக்கணும், பரவசத்திலே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அந்த ஆவிலே இருக்கணும். ரைட். அன்பு தான் அதை விட பிரதானமானது. அப்போ ஜீசஸ் சிலுவையை சுமந்தது. ரோமர் 5:8 படித்தமே நோக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசு இந்த பூமியில் சிலுவையில் சுமந்து உயிரை தியாகம் பண்ணினது இரக்கத்திற்காக அல்ல, அன்பிற்காக. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இப்போ பைபிளை பலவிதமாக தியானிக்கலாம். ரோமர் 5:8 படி இயேசு சிலுவையை சுமந்தது இரக்கத்திற்காக அல்ல, பரிதாபப்பட்டல்ல. இந்த ஜனங்க இப்படி பாழா போறாங்களேன்னு பரிதாபப்பட்டு இயேசு சிலுவையை சுமக்கல, நம் மீது அன்பு கூர்ந்து. அதான் ஃபாதர் இந்த பாட்டை பாடுவார், என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே அப்படி என்று சொல்லி. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்புக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குங்க. அன்புக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. கடவுளை நேசிச்சு பாருங்க. நாங்கள் உட்காந்து இப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்படி பார்ப்பேன், இதெல்லாம் பார்ப்பேன், எனக்கே ஒரு ஆச்சரியம் வரும். எனக்கு என்ன நம்பி இப்படி ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, என்ன நம்பி இப்படி மக்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, என்ன அவர் நேசிப்பதற்கு என்ன இருக்கிறது, என்ன நம்பி இப்படி நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, என்ன நம்பியா இது. நான் நிற்கிற இந்த காரை பார்ப்பேன், இந்த பைக்கை பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன், இங்கேருந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்ப்பேன். நான் அவங்களெல்லாம் எதை பார்க்கும் பொழுதும் கர்த்தருடைய அன்பை நான் பார்ப்பேன், கர்த்தருடைய அன்பை நான் பார்ப்பேன். அப்பனை நேசிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? தாயை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? சகோதர சகோதரிகளை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? தீங்கே செய்தாலும் அவர்களை மீண்டும் நேசித்து கட்டி அரவணைக்க கற்றுக் கொடுத்தது யார்? நம்மிடத்தில் மாய்மாலம் பண்ணுகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை மீண்டும் நேசித்து அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு அந்த சகிப்புத்தன்மை கொடுத்தது யார்? இந்த பரிசுத்த வேத புத்தகமும் இந்த எழுத்துக்குள்ளே உயிராய் வாழ்கிற இயேசுவும் தான் நமக்கு இந்த அன்பை கற்றுக் கொடுத்தது. அப்ப கடவுள் யார் என்றால், கடவுள் அன்புள்ளவர். நீங்களும் நானும் நேசிக்கிற கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுதே இந்த அன்பை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அன்புக்கு நிகர் வேறு ஒன்றும் இல்லை. அன்பு விலையேற பெற்றது. கடவுளுடைய அன்பு விலையேற பெற்றது. இந்த நேசத்தை பார்க்குறோம், பாசத்தை பார்க்குறோம். இந்த கடுமையான மோசமான சமூகத்தில் நின்று சகித்து இந்த பயணத்தை பண்ணுவதற்கான இந்த இவ்வளவு பெரிய எப்படி சூழ்நிலை வருது அப்படின்னா, நமக்குள்ளே இருப்பது வெறும் கடவுள் அல்ல, வெறும் தெய்வீகம் அல்ல, பக்தி அல்ல. நமக்குள்ள பக்தி அல்ல, நமக்குள்ளே இருப்பது தேவனுடைய அன்பு. ஆம்பேன்னு சொல்லுங்களேன். பக்தி வேற, தேவனுடைய அன்பு என்பது வேற. அன்பு விலையேற பெற்றது. இந்த பூமியில் ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா அழகாக இந்த அன்பினால் ஏமாற்றிடலாம், அன்பால் ஏமாற்றிடலாம். ஒருத்தரை ஈஸியாக அன்பால் ஏமாற்றிடலாம். அதுக்கு அந்த பவர் இருக்குது. அன்புக்கு யாரும் ஏமாந்துருவாங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அன்புக்கு யாரும் ஏமாந்துருவாங்க. இந்த வேலையை யூதாஸ் செஞ்சான். இந்த வேலையை யூதாஸ் செஞ்சான். என்ன செஞ்சான்? இயேசுவை காட்டி கொடுக்க வரும்பொழுது அந்த தளபதிகள்கிட்ட சொல்கிறான், நான் இயேசு யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சீஷர்களோடு இருக்கிறார் இயேசு, எல்லாம் ஒரே மாதிரி அங்கி, ஒரே மாதிரி தாடி. நான் போய் யாரிடத்தில் முத்தம் கொடுக்கிறேனோ, அந்த வார்த்தையை படிக்கும்போது தான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வரும். நான் போய் யாரிடத்தில் முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் ஜீசஸ், நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் வருவார். மார்க் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 44, 45 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 45ஆம் வசனத்தில் அவன் வந்த உடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்போ அவரை காட்டி கொடுக்க அவன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் எது? அன்பு. அன்பு. அவர் கடவுளாக இருந்தபடியினாலே அவரை ஏமாற்ற முடியலை. இது எதற்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அன்பால் ஒருவரை ஏமாற்றி விட முடியும், அதிகாரத்தால் ஏமாற்ற முடியாது. ஆமாவா இல்லையா? அதிகாரத்தால் ஒருத்தரை ஏமாற்ற முடியாது, உன் பலத்தால் ஒருத்தரை ஏமாற்ற முடியாது, உன்கிட்ட இருக்க பவரால் ஏமாற்ற முடியாது. திருப்பி அவன் அட்டாக் பண்ணிடுவான். ஒருவனை அழகாக ஏமாற்றணும் அப்படின்னா நீ எடுக்க வேண்டிய ஆயுதம், நீ போட வேண்டிய முகமூடி, நீ பேச வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, நான் உன்னை உயிராய் நேசிக்கிறேன், என் அளவுக்கு உன்னை இந்த பூமியில் யாரும் நேசிக்க முடியாது என்பது போல ஒரு தோரணை நீ காட்டிவிட்டால் அழகாக அவர்களை ஏமாற்றிவிட முடியும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம் தான் யூதாசனுடைய வாழ்க்கை.
ரபி ரபி போதகரே அப்படி என்று சொல்லி முத்தம் செய்தான். உடனே அவர்கள் அவனை பிடித்தார்கள். அப்போ ஜீசஸ் திருப்பி என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வார்த்தை, நீ என்னை காட்டி கொடுப்பேன்னு நீ பிறக்கக்குள்ளே தெரியும், நீ என்னை காட்டி கொடுப்பேன்னு இந்த பூமியில் நாம் பிறக்கும்போதும் தெரியும், ஆனால் யூதாசே முத்தத்தினாலா காட்டி கொடுத்தாய் என்றார். இவ்வளோ பெரிய முத்தத்தை, இவ்வளோ பெரிய அன்பை கொச்சப்படுத்திட்டியடா. முத்தம் என்பது என்ன தெரியுமா? அது தனி ஒரு பிரசங்கம். முத்தம் என்பது என்ன தெரியுமா? முத்தம் என்பது ஒரு உதடு இன்னொரு மேனியோடு உராய்வது, அழுத்தம் கொடுப்பது. முத்தம் அன்பின் வெளிப்பாடு, முத்தம் வெற்றியின் வெளிப்பாடு, முத்தம் ஒரு வரவேற்பின் வெளிப்பாடு, முத்தம் ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, முத்தம் ஒரு நேசத்தின் வெளிப்பாடு. ஒரு நிகழ்வின் துவக்கத்திற்கும் ஒரு நிகழ்வின் முடிவிற்கும் வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க இயற்கையான ஒரு அமைப்பு முத்தம். இது வெற்றியின் அடையாளம், இது ஜெயத்தின் அடையாளம், இது மகிழ்ச்சியின் அடையாளம், இது புனிதத்தின் அடையாளம். இந்த முத்தத்தினாலாய் நீ என்னை காட்டி கொடுத்தாய், காட்டி கொடுக்க நீ வேற ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்க கூடாதா அப்படி என்று இயேசு சிலுவைக்கு போவதுக்கு முன்பதாக அதை மட்டும் அழுத்தி பேசுவார். யூதாசே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுத்தாய். அதனுடைய பொருள் என்ன? இயேசு கிட்ட அன்பில்லாமல் ஒருவன் போய்விட முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர் யார், ஆள் யார்? பேதுரு. யார்? பேதுரு பட்டயத்தோடு இருக்கிறான், வெட்டி கசாப்பு கடை போட்டுரும், பவரான ஆள். அன்புங்கிற போர்வையில் தான் இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். அப்போ அன்புக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது. இந்த முத்தத்தை நீ பயன்படுத்தி விட்டாயே என்று சொல்லி இயேசு அங்கே பரிதாபப்பட ஆரம்பிப்பார். அப்போது நம்மை எப்படி மக்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அன்பினால் ஏமாற்றுகிறார்கள். எப்படி நம்மை மக்கள் வஞ்சிக்கிறார்கள் என்றால் அன்பினால். பாக்கெட்டில் இருக்கிற பணம் தானாகவே போகுது. எப்படி? அன்புக்கு. வீட்டில் இருக்கிற பொருள் தானாக போகிறது. எப்படி? அன்புக்கு. பேசி பழகி, ஒரிஜினல் அல்ல, அன்பு. அப்போ அன்புக்கு ஒரு வலிமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆனால் அந்த அன்பை மிஸ்யூஸ் பண்ணி அன்பை அசுசிப்படுத்தினான் யூதாஸ். ஆகவே தான் மரிக்கும் பொழுது அன்பற்று அவன் மரித்தான். அப்போது கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா அவங்கக்கிட்ட பிரதிபலிக்க வேண்டியது அன்பு தான். கர்த்தரின் அன்பு தான். கர்த்தரின் அன்பு பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தரின் அன்பு பிரதிபலிக்க வேண்டும். இந்த அன்புக்கு இலக்கணமாக ஜீசஸ் ஒரு உதாரணத்தை சொல்லுவார். அற்புதமான உதாரணம் அது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சம்பவம் இருக்குது. அப்போ ராஜா கிட்ட போய் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க ராஜா, என் வீடு இருக்கிறதே எனக்கு அதுதான், மனைவி பிள்ளைகளை விற்றா நான் ரொம்ப கௌரவ பாதிக்கப்பட்டுருவேன், என்னை எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க, இந்த 1000 பொற்காசம் மன்னிச்சிருங்க ராஜா, எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லி விழுந்த உடனே ராஜா என்ன பண்ணுறாரு? சரி, நம்ம அரண்மனையில் இருக்கிறவனி, நீ என் காலில் விழுந்துட்ட, நேசிக்கிற, என்னுடைய வட்டத்தில் நீ இருக்கிற, அதனால் அந்த கணக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன், நீ சுகமாயிரு என்று சொல்லுகிறார். நீங்கள் மத்திய 18 படித்து பாருங்கள். 1000 பொற்காசுகள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பைபிள் எழுதப்பட்ட காலத்தில் என்ன போட்டிருக்கோ அப்படி தான் நமக்கு தாளந்து. இந்த தாளந்துக்கு இம்மோலாம் சொல்ல வேண்டாம். 1000 பொற்காசுகள் முடிஞ்சு போச்சு. மனைவி பெற்றானா இவன் ஹாப்பி ஆகிட்டான், விடுதலை ஆகிட்டான். விடுதலை ஆன உடனே இவன் போகிறான் அவன் வீட்டுக்கு. கொலை எழுத்தாப்புல ஒருத்தன் வரான். அவன் இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு கடன் பட்டுருக்கிறான். பைபிள் எத்தனை பேருக்கு போய் ஞாபகம் வருது? பைபிள் படித்தவங்களுக்கு தான் தெரியும். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கும். 100 காசு கடன் பட்டு எழுத்தாப்புல வந்தான். டேய், கடன் எங்கடா? கொடுத்த பணம் எங்கே? எம்ம நாளாச்சு, இன்னும் திருப்பி தரல அப்படின்னு கேட்குறான். ஐயோ சார், கொஞ்சம் பொறுத்துங்க, நான் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் முடியாதா, எத்தனை நாள் ஏமாத்துவ நீ அப்படின்னு சட்டையை பிடிச்சி குலுக்கி அவனை அடித்து உடனே அவனை கொண்டுட்டு போயிட்டு சிறைச்சாலையில் வச்சான். ஸ்டேஷனில் வச்சுட்டான். உடனே இது எப்படி இருக்குது இந்த கதை? பைபிளில் போட்டால் இப்போ நான் அவங்க சொல்லிவிடுவேன். அவனை பிடித்து நிர்பந்தம் பண்ணி அடித்து அவனை கொண்டு போய் போட்டுட்டான். அவன் ஜெயிலுக்கே போயிட்டான். காவலில் அடைத்தான் என்று பைபிளில் போட்டிருக்குது. நம்ம எப்படி இதை பிரசங்கம் பண்ணணுன்னா ஜெயிலில் போட்டான்னு போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது ரீச் ஆகும். போட்டான்.
இந்த செய்தி யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அரண்மனையில் இருக்க ராஜாவுக்கு போகுது. உன் வேலைக்காரன் ஒருத்தன் 100 வெள்ளிக்காசு கடன் வாங்கிட்டானா, அவன் திருப்பி கட்டலை, அதனால் அவனை அடித்து பிடிச்சி கொண்ட ஜெயிலில் போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அவனை கூப்பிடுறாரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார். ஜீசஸ் தான் சொல்கிறார் இந்த சம்பவத்தை. இங்கே வான்னு கூப்பிட்றாரு. என்ன செஞ்சேன்னு கேட்டார். இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஏமாத்தினான், நான் உனக்கு எவ்வளோ மன்னித்தேன்? 1000 பொற்காசுகளை மன்னித்தேன். ஆனால் உன்கிட்ட ஏமாத்தினவன் எத்தனை ஏமாத்தினான்? 100. 1000 நான் மன்னிச்சேன்ல, அந்த 100க்காக அவனை பிடிச்சி அவனை அடித்து அவனை கொண்டு ஜெயிலில் போட்டல்ல நீ, இங்கே வா, இப்போ 1000 காசு திருப்பி நீ கட்டு அப்படின்னார். முடியல, அவனை நொங்க குத்தி திருப்பி கொண்டு அவனையும் சிறைச்சாலையில் போட்டார் ராஜா. ஏன் இதை ஜீசஸ் சொல்கிறார் அப்படின்னா, அன்பு என்பது எப்படி தெரியுமா? பரமண்டல ஜபத்தில் ஒரு ஜபம் இருக்கிறது. எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய கடன்களையும் நீர். இது ஜபம் அல்ல, இது அன்பு, இது பிரார்த்தனை இல்லை, அன்பின் வெளிப்பாடு. அன்பு இருக்கிறவன் தான் இதை செய்ய முடியும். நான் மட்டும் எல்லா சலுகையும் ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும், என்கிட்ட ஒருத்தனும் ஒரு சலுகையும் வாங்கக்கூடாது என்பது எப்படி தெய்வீகம்? இது என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி? இது என்ன தெய்வீகம்? இது என்ன கிறிஸ்துவம்? என்னை மட்டும் என் ஆண்டவர் அப்படியே மன்னிச்சிடணும், என் பாவத்தை, என் கடனை, என் கஷ்டத்தை. ஆனால் என்னிடத்தில் கடன் பட்டவனை நான் மன்னிக்கவே கூடாது, முடியாது என்றால் என்ன? அப்படி என்றால் தண்டனை எனக்கு வரும். அப்போ எதற்காக இந்த வரிகளை கர்த்தர் அந்த 33 நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ கடவுள் எதற்காக அந்த சம்பவத்தை அங்கே எழுதுகிறார் என்றால், அன்பை பிரகடனப்படுத்துங்கள், அன்பை பிரசன்டேஷன் பண்ணுங்கள், அன்பை விதையுங்கள். ஏன் என்றால் நமக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த கடவுளுடைய பெயர் அன்பு. ஆமேன் சொல்லுங்க. நமக்குள் இருக்கிற அபிஷேகம் ஆவி, அது அன்பின் ஆவி. அது 2 கையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது அன்பின் ஆவி. அது பைபிளில் ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், 17:22 வசனம். 17. அதுக்கு முன்னாடி இதை படிச்சிருவோம். மத்தேயு 18:21-22 பேதுரு கேட்குறார் இயேசுவை பார்த்து. அதுக்குள்ளே தான் அதுவும் வருது. அந்த கடனை மன்னிக்கிறதுக்குள்ளே அதுவும் வருது. ஆண்டவரே, என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான், என் சகோதரன், என்கிட்ட 7 டைம் தப்பு பண்ணிட்டான், நான் 7 டைமும் அவனை மன்னிச்சிட்டேன், மறுபடியும் அவன் தப்பு பண்ணுறான், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறான். அதுக்கு ஏசுசாமி சொன்னார், 7 தரம் இல்லை, 70 தரமும் நீ அவனை மன்னிங்கிறார். ஏன்னா ஒரு சீஷன் எனக்கு தேவையான அபிஷேகம் என்ன தெரியுமா? அன்பின் ஆவி தேவை. பக்கத்தில் கையை பிடிச்சலுங்க, நீ ஒரு சீஷன் என்றால் உனக்கு தேவையானது அன்பின் ஆவி. டேலண்ட்டு, திறமை, அபிஷேகம், அந்நிய பாஷையை பற்றி பவுல் சொல்லுவார். உன்னிடத்தில் அன்பு இல்லாமல் வெறும் அந்நிய பாஷை பேசினால் அது சத்தமிடுகிற வெங்கலத்தை போல இருக்கும் பைபிள் சொல்லுது. அன்புதான் பிரகடனம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அன்புதான் முதலீடு, அன்புதான் வாசனை. அதை தான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ இந்த அன்பு இருக்கிற உள்ளத்தில் என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். அந்த வார்த்தையை படிங்க, நீதிமொழிகள் 17:22 படிச்சிங்கன்னா எல்லாம் சேர்ந்து படிங்க. மனமகிழ்ச்சி, சொல்லுங்க, மனமகிழ்ச்சி. திரும்ப சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல தைலம். அது ஒரு நோயாளிக்கு தைலம் பூசுறாங்க பத்தியா, அந்த மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, நல்ல தைலம், நல்ல நிவாரணம். மனமகிழ்ச்சியே எனக்கு இல்லை, பாஸ்டருக்கு சுத்த மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு சகிக்கும்,
அப்போ சகிப்புத்தன்மை இருந்தால் அன்பு தானாக வெளியே வரும். மனமகிழ்ச்சி தான் அன்பின் அடையாளம். என்னால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல. அடுத்த வரி போட்டிருக்கு, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண். உலகம் நம்மளை என்ன செய்ய தெரியுமா? ஆவியை முறிய பண்ணுது. நம்ம வீட்டார் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய ஆவியை முறிய பண்ணுறாங்க. எலும்பு உழந்து போ, காஞ்சி போ, நாசமாக போ. நீ நாசமாக போகணுன்னா ஒரே வழி தான், அன்புங்கிற அந்த 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 பின் இழுத்துட்டா போதும் வெளியே. ஃபேமிலியில் அன்பு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன வந்துடுவாங்க? ஈரம் போய் உலர்ந்த ஆவி உலர பண்ணும். ஆவியை உலர பண்ணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். ட்ரை ஆகிடும். அங்கே ட்ரைனஸ் தானாக வந்துடும். அன்பு போயிட்டாலே ட்ரைனஸ் தானாக வந்துடும். ஆனால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இப்போ இந்த மனமகிழ்ச்சி வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ சொன்னோம் இல்லையா, மற்றவனை மன்னிக்கணும். மற்றவனை மன்னிக்கிற நோக்கமே அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு இல்லை, முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். சாலமோன் சொல்கிறாரு, யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பிள்ளையை பறிகொடுத்து தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் தான் என் மெய்ப்பர், நான் தாட்சி அடைவதில்லை. இப்போ டிப்ரெஷன் ஏன் பாஸ்டருக்கு வருது? ட்ரெஸ்ஸு இல்லையா? ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம், அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. சாப்பாடு இல்லையா? வருஷக்கணக்காக சபைக்கே சோறு போடலாம், சாப்பாடு இருக்குது. வீடு இல்லையா? சபையே வந்து வீட்டில் ஒண்டி இருக்கலாம், அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. பிள்ளைங்க இல்லையா? 1000 பிள்ளைகளுக்கு சமம் பாஸ்டருடைய பிள்ளைகள், அந்த பவர் இருக்குது. அப்புறம் ஏன் டிப்ரெஷன் வருது? அப்புறம் ஏன் மன அழுத்தம் வருது பாஸ்டருக்கு? அப்படின்னா அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார், எல்லாம் என் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லி. எதுவும் என்னுடையதல்ல, எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் என்னை படைத்த அருள்நாதர் இயேசு. நான் இவைகளுக்கெல்லாம் ஒரு கண்காணி தான். என் கரத்தில் கொடுக்கப்பட்ட இதுக்கு நான் ஒரு வேலைக்காரன் தானே தவிர நான் ஒரு நாளும் இவைகளுக்கு உரிமையாளன் அல்ல என்கின்ற சிந்தை எனக்கு வந்து விட்டாலே எனக்கு தெரியும், என் ஆண்டவர் இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருடைய சித்தமில்லாமல் என்னுடைய மண்டையிலேருந்து ஒரு முடிகூட விழாது. என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். பகலில் வருகிற அந்த கொள்ளை நோய், இரவில் வருகிற அந்த அம்பு, மத்தியானத்தில் பாழாக்குகிற இந்த சங்காரம் எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற அந்த சிந்தை நமக்கு வந்து விட்டாலே டிப்ரெஷன் நம்மை விட்டு மாறிவிடும். பைபிள் சொல்லுகிற கடைசியாக ஒரு வசனம், நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உன்னுடைய பலன். இது எனக்கு நானே பேசிக்கொண்ட வார்த்தைகளை பிரசங்கமாக உங்களிடத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டேன். எழுந்து நிற்கலாமா? தேவ அன்பை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். தேவ அன்பை கண்களை மூடி, நமக்கு தேவையானது ஒன்று. மார்த்தாள் பற்பல வேலைகள் கடந்தாள். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டாள். அப்படியே கண்களை மூடி, அப்பா எனக்கு நீங்க வேணும். எல்லாம் சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்கல்ல? புள்ள தொல்லை பண்றான், மனைவி தொல்லை பண்றா, புருஷன் தொல்லை பண்றான். கர்த்தரை நேசிக்கிறீங்களா? கர்த்தருடைய அன்பு இருக்கா? ஜீசஸை தேவைக்காக தேடுறீங்களா, அன்பா தேடுறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. ஓ ஷலபலம ஷலபா. உங்க மேல ஒரு அன்பின் அபிஷேகத்தை கர்த்தர் காலையில ஊற்றுறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவன் எனக்கு நன்மை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் என்னை கைவிட மாட்டார் விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியில முதன்மையா அவரை நீங்க நேசிக்கிறீங்களா? கர்த்தரை நேசிக்கிறது உண்மைன்னா அவரை கனம் பண்ணணும், அதிகாலையில் அவரை தேடணும்.
உலகத்தில் சில பேர் ஆப்ஷன் அடிப்பான் ஞாயிற்றுக்கிழமை போகாமல். அப்படி இருக்கக்கூடாது. ஓய்வு நாளில் கர்த்தரை கடைபிடிக்கணும். அதிகாலை கர்த்தர் பக்கம் நிற்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தரை பிரகடனப்படுத்தணும். கர்த்தரை முன்னிறுத்தணும். ஒருத்தனை மன்னிக்கணும், விட்டு கொடுத்துடணும். ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏன்னா என் இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் உன் மேலே எரிச்சல் ஆகி அந்த அபிஷேகத்தை கெடுக்க விரும்பல. 2 கையை ஏந்தி அந்த அன்பின் ஆவியை ஊற்றுங்க. அன்பின் ஆவியை கேளுங்க. எரிச்சலின் ஆவி வேண்டாம், கோபத்தின் ஆவி வேண்டாம், மூர்க்கத்தின் ஆவி வேண்டாம், மன்னிக்க முடியாத ஆவி வேண்டாம். என் வாழ்நாளில் அவங்கள மன்னிக்கவே மாட்டேங்கிற எண்ணம் வேண்டாம். என் வாழ்நாளில் அவங்கள மறக்கவே முடியாதுங்கிற எண்ணம் வேண்டாம். சபை அன்பாக மாறட்டும் அப்பா. இயேசுவை நேசிக்கிறவர்கள் காலமே கர்த்தருடைய கரத்தில் இருப்பார்கள். வேதமும் கையும் இருப்பார்கள். ஏழைகளை, திக்கற்றவர்களை நேசிப்பார்கள். குடும்பத்தார்களை நேசிப்பார்கள். ஊழியத்தை, ஊழியக்காரர்களை நேசிப்பார்கள். பணத்தை, முதல் பங்கை கர்த்தருக்காக செலுத்துவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஒரு அன்பின் அபிஷேகத்தால் சபையை நிரப்பும். சபை அன்பின் ஆவியால் நிரப்பும். சபை குடும்பங்கள் அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும். அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும். அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும். அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும். அன்பின் ஆவியானவர் அசைவாடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.